ஹாய் வணக்கம் மக்களே. இந்த கோலம் கூட ரொம்ப சிம்பிளாக போட வேண்டியதான். ஒயிட் கலர்லேயே போடலாம். கொஞ்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து புள்ளி வைக்காமல் தான் போடணும். யாராக இருந்தாலும் புள்ளி வச்சு போடவே கூடாது, நல்லது கிடையாது. எனக்கு ஒருத்தர் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வயசானவங்க ஒருத்தர் சொன்னது, அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அமாவாசை அன்னைக்கு கோலமே போட மாட்டாங்க, தண்ணி மட்டும் தொளிச்சு வச்சுட்டு வந்துடணும். அப்படித்தான் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒயிட் கலர்லேயும் போட்டுக்கலாம். இது நீங்கள் கலர் கொடுத்தும் போட்டுக்கலாம். ஒயிட் கலர்லேயே போட்டு ஒயிட் கலர் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரைவாசிக்கு தூவி விட்டிங்கன்னா, பாதி அளவு தூவி விட்டிங்கன்னா அது ஒரு அழகாக நல்லாயிருக்கும். பாருங்கள், என்னமோ இந்த கிளவி எனக்கு தெரிஞ்சு போடுது சொல்லுது அப்படின்னுட்டு பாருங்கள். என்ன நான் ஓனாக போடுறதான் இது, எதையும் வந்து காப்பி அடிச்சதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு டைம் ஏதாவது ஒரு ஃப்ளவரோ, ஃப்ரிட்ஜில் கலரோ, பெட்ஷீட்டில் ஒரு டிசைனோ, இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு மறுபடியெலாம் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே வரைஞ்சிடுவேன். அதை தத்ரூபமாக அப்படியே வந்துடும். அது ஏதோ ஒரு சாமி என்கிட்ட வந்து குடியிருந்துக்கிட்டார், சிவபெருமான், அதனால் அப்படி போகுதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் வராமையும் இருக்கலாம், வரலாம். எங்கள் அப்பா கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு சில வேலைகள்லாம் செய்வார். அது எனக்கு டக்குன்னு வந்து அமைஞ்சிருக்கிறது. அவர் அப்படி தான் செய்வார். ஒரு வேலை செஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக செய்யணும்னு பார்ப்பார்.